ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இது பேக்கரியிலலாம் வாங்குகிற மசால் கடலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கடலை எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இதை வந்து வறுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை. இதில் வந்து நம்ம கடலை மாவு வந்து தட்ட போகிறோம். இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு கணக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படி பெரட்டி விடணும். அந்த கோட்டிங் வந்து அதில் ஒட்டணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு சேர்க்கணும். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து தண்ணி விட்டுலாம் வந்து நம்ம மாவை கரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மாவை வந்து சேர்த்து இப்படி கடலையில் வந்து கோட் பண்ணணும். அடுத்து அரிசி மாவு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது கடலை மாவு நீங்கள் வந்து ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து பாதியாக எடுக்கணும். அதையும் வந்து நல்லா இந்த கடலையில் வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்து காயை வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க, சும்மா வாசனைக்கு தான். அடுத்து உப்பு தேவையான அளவு, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. மற்றபடி பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு கடலையை உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நான் ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இது எல்லாம் ஒன்றோட ஒன்று மாவெல்லாம் வந்து கடலையில் ஒட்டுற மாதிரி இப்போ பண்ணணும். தண்ணியை வந்து தெளித்து பண்ணுங்கள், ஊற்றிடாதீங்க. இப்படி பிசையும் போது உங்களுக்கு மாவு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மாவு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருப்பேன், அதிகமாக ஒன்றும் சேர்க்கலை. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொரிக்கிட்டு, அந்த எண்ணெயை இதில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொறுமொறுப்பாக வரும் அதுக்காக. இப்போ அந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது கூட வந்து நீங்கள் மிளகுத்தூள் வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சில கடைகளில் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா பவுடர் சேர்ப்பாங்க. எங்கள் ஊர்களில் அது சேர்க்க மாட்டாங்க, அதனால் நான் அது சேர்க்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் வந்து நம்ம இது மாதிரி மிக்சியில் திரித்து வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக. இது வந்து இவ்வளோ திக்காக தான் நம்ம பிசையணும். தண்ணியெல்லாம் பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொட்டு கூட வந்து கடலையில் வந்து மாவு ஒட்டவே ஒட்டாது, அதுக்காக. இப்போ இதை வந்து எண்ணெயை சூடு பண்ணியிருக்க எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து வேகிறதுக்கும் வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து கலக்கி விட்டுக்கலாம், எண்ணெயில் வந்து ஃபுல்லாக இதாகிற மாதிரி. இப்போ நம்ம போட்டதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அடங்கினோன்னா நம்ம இதை கடலையை வந்து எடுத்துடலாம், வெந்திருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம கடையில் உள்ள மாதிரியே மசால் கடலை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதில் இன்னும் கலர் வேணும்னா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஹெல்த்தி ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.